ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா ROG 9 FE பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆப்பிளுக்கு கூகுளுக்கும் இந்தியா வச்ச மிகப்பெரிய ஆப் அது என்னன்றது தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் சாம்சங்கை ட்ரோல் செஞ்சிருக்க ஹானர் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் அள்ளிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது ஒன்னும் நான் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்கை பத்தி தெரிஞ்சுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆசஸோட ROG சீரிஸ்ல 9 சீரிஸ்ல ஒரு FE போன் வரப்போகுது, ஃபேன் எடிஷன்ற போனை. இது வந்து எப்படி வரப்போகுது, என்னென்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இதுல வேற லெவலான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.78 இன்ச்சு கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட பிளெக்சிபிள் AMOLED LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரும். அது மட்டும் இல்லாம இது வந்து கேம் விளையாடும் போது 185 அதாவது 185 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2500 nits பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா வந்து இதுல ஹை பிஎம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பிஎம்ல நீங்க விளையாடும் போது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் நார்மலாவே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கார்னிக் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே டிஸ்பிளே தான் ROG 9லயும் கொடுத்துருந்தாங்க, 9 Proலயும் கொடுத்துருந்தாங்க. அதை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம LPDDR5X RAM 16GB கொடுத்துருக்காங்க. 256GB UFS 4.0 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கேமரா வரலான்னு கேட்டீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா கொடுக்க போறாங்க. Sony IMX 890 ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த கேமரால OIS இருக்க போது, 13MP அல்ட்ரா வைட் வரப்போகுது, 5MP மேக்ரோ கேமரா வரப்போகுது, ஃப்ரண்ட் கேமரா 32MP கொடுத்துருக்காங்க. எல்லாமே தரமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ROG 9 FE ஓட லைன் அப்ல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Android 15 ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ROG UI ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, அது இல்லாம 3.5mm ஜாக் இருக்க ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல அப்படின்றீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம Wi-Fi F7 ஓட வரப்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட லோட் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட வெயிட் 225 கிராம் இருக்கும். ஃபுல் டீடைலும் தெரிஞ்சிருச்சு. இது எப்ப லான்ச் ஆக போகுதுன்ற டீடைல் மட்டும் இன்னும் வரல. ஆனா வந்து இதுதான் வரப்போது. இதோட லான்ச் வந்து கூடிய சீக்கிரத்துல இருக்கும். இந்த லான்ச் வந்து இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஃபேன் எடிஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. பிரைஸியா அக்ரெசிவா வச்சு இந்தியாவுக்கு லான்ச் பண்ண ROG கம்பேக் இந்தியாவுக்கு கொடுத்த மாதிரி இருக்குன்றது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆப்பிளுக்கும் கூகுளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் தான் ஆப் வச்சிருக்காங்க. என்ன ஆப் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிளும் கூகுளும் இனிமேல்ட்டு வந்து என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாம மற்ற OEMலாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு லான்ச் பண்ற ப்ராடக்ட்ல இந்திய கவர்மெண்ட்டுக்கோட அப்ளிகேஷன்ல பெரிய இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் ஆப்பான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏன் என்னடா உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு ஸ்டோர் வச்சிருக்கீங்க, பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், அதுல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணா என்னமோ வார்னிங் கொடுக்குறீங்க, இன்ஸ்டால் பண்ண விட மாட்டேற அப்படின்ற மாதிரி எல்லாம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான். கூகுள்ல இருந்து நம்ம அதாவது ப்ரௌசர்ல இருந்து டவுன்லோட் பண்ண வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து முக்கியமான ஆப். சில ஆப் வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது சேஃபான ஆப்பா கூட இருக்கலாம். ஆனா வந்து அதுக்கும் வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது, சேஃபான ஆப்லாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளே ஸ்டோர்லயே அன்செக்யூர் ஆப்லாம் இருக்கு, அதையும் நீங்க தொலைச்சி கட்டிடணும், இனிமேல் முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆப் ஸ்டோருக்கு இதே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணா நீங்க வழிவகை செய்யணும். அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர் உங்க ஆப் ஸ்டோர் இல்லாம மற்ற ஆப் ஸ்டோர்லயும் நீங்க டவுன்லோட் பண்ண நீங்க வழிவகை செய்யணும்ன்ற மாதிரி ஆப்பிளுக்கும் கட் அண்ட் ரைட்டா ஒரு ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை நீங்க வந்து ஆப்பிள் அண்ட் சாம்சங் ஆப்பிள் அண்ட் யார் எதிர்த்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கூகுளும் எதிர்த்திருக்காங்க. நீங்க எதிர்த்தாலும் பரவாயில்ல, ஆனா எங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம 2021 இதே மாதிரி ரூல்ஸ் ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரஷ்யாவில் லோக்கல் ரிலிஜியன்ஸ் மூலயமா அவங்களோட லொகேஷன் மூலயமா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆப்ஸ் எல்லாம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ண விட்டுருக்காங்க. அதே போல நாங்க கொடுக்குற அப்ரூவல் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ண விடணும். அது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இன்ஸ்டால் பண்ண விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். தேர்ட் பார்ட்டி சைட்ல
இருந்து டவுன்லோட் பண்ண முடியாத ஆப்புக்கெல்லாம் பண்ண முடியாம வச்சிருந்தாங்க. இப்போ அதான் வந்து இனிமேல்ட்டு பண்ண விட்டு தான் ஆகணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாய்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஹெட்ஃபோன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவர் இயர் ஹெட்ஃபோன், அதாவது நாய்ஸ் ஏர் வேவ் மேக்ஸ் 6 அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹெட்ஃபோன்ல என்ன இருக்கு, என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஹெட்ஃபோன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். அதை பார்த்தீங்கன்னா பெட்டர் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் 5.4ஓட கனெக்டிவிட்டி இருக்க போது, 80 ஹவர்ஸ் பிளே டைம் கிடைக்க போது, அது மட்டும் இல்லாமல் 15 dB வந்து அடாப்டிவ் ஹைப்ரிட் ANC இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பண்ணிரும், அன்வான்டட் நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாட் மைக் ENC இருக்கு, என்விரான்மெண்ட் நாய்ஸ் கன்சலேஷன் கொடுத்துருக்கோம், அதுவும் ரெடியூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க கால் பேசும்போது வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் 5 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 30 மில்லி செகண்ட் வந்து லேக் ஃப்ரீ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் 40 மில்லி செகண்ட் கொடுத்தாங்க, இவங்க வந்து 30 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3D ஸ்பேஷியல் ஆடியோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், ஆடியோ டெப்த் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூயல் பேரிங் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, 2 டிவைஸ்ல ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, வாட்டர் அண்ட் டஸ்ட் ரேட்டிங் ப்ரொடக்ஷனுக்காக. இதோட பிரைஸ் என்னவா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் இதோட பிரைஸ் வந்து 4999 ரூபாய் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பேங்க் ஆஃபரோட லிமிடெட் டைம் பேங்க் ஆஃபரோட 4625 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் வந்து அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லையும் கிடைக்கும், கம்பெனி வெப்சைட் அஃபிஷியல் நாய்ஸ் வெப்சைட்லையும் கிடைக்கும். அதோட ஆஃபர் லிங்க்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். இது என்னென்ன கலர்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, கார்பன் பிளாக், கிளாம் பிஜின், அதுக்கப்புறம் கிளாம் ஒயிட் கலர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கொடுக்குறாங்க, 1 year வாரண்டியும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்தா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போ ஃபைண்ட் N5 லான்ச் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரத்தில். அதை வந்து நிறைய ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஓப்போ ஃபைண்ட் N5 வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, லேட்டஸ்டான ஐபேட் ப்ரோவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஐபேட் ப்ரோவோட என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க, சைட் பை சைட் வச்சு சைஸ் கம்பேர் பண்ணி ஒரு டீஸ் வந்திருக்கு. அதை விட இது ரொம்பவே திக்கு, ரொம்ப ஸ்லிம்மா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஸ்லிம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம் டிசைனா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஓப்போ வந்து கிளைம் பண்றாங்க. ஐபேட் ப்ரோவோட எங்களோட ரொம்ப ஸ்லிம்மா இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்போ ஓப்போ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் ஸ்லைட் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாமே கொடுத்தோம், நாங்க ஸ்லிம்மா கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஓப்போ கிளைம் பண்றாங்க. ஓப்போ இதுல கிளைம் பண்றது என்ன கேட்டீங்கன்னா, அதுல வந்து பெருசா அவங்க கிளைம் பண்றது ஸ்லிம் தான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து மாடிஃபைடு பண்ண, அதாவது ஓப்போ இதுக்குன்னே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஸ்னாப்டிராகன் 8 Elite வரப்போது அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஓவர் கிளாக் பண்ண ஸ்னாப்டிராகன் 8 Elite வரும் அப்படின்றீங்க தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் S25 சீரிஸ் வந்துருச்சு. அப்போ அவங்க எந்த வித மாற்றமும் பண்ணல S24ல இருந்து S25 சீரிஸ்க்கு. நாங்க மட்டும் எதுக்குடா மாற்றம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் கிளம்பி இறங்கியிருக்காங்க. அதாவது ஆப்பிளும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நாங்களும் சாம்சங்கை போலவே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மைண்ட்ல நினைச்சுக்கணும். அதே போலவே S24ல இருந்து S25 எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்தல. அதே போல நாங்கள் ஆப்பிள் iPhone 16ல இருந்து 17க்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. ஏன்னா அதுல என்ன டைனமிக் ஐலாண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலயும் டைனமிக் ஐலாண்ட் வரப்போது அப்படின்ற மாதிரி ஆப்பிள் தரப்புல இருந்து இப்போ ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கிங்க. அதனால போன் பாக்குறதுக்கு ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு இப்போ வரைக்கும் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூமர் வந்துச்சு, பேக்லயும் வந்து கேமராவில் எந்த சேஞ்சும் இருக்க போறது, கேமரா டிசைன் அதே மாதிரி ட்ரிபிள் கேமரா இருக்க போதுன்ற மாதிரி வந்துச்சு. அதனால ஆப்பிள் iPhone 16 என்ன இருந்துச்சோ எப்படி இருந்துச்சோ லுக்கலாம் அதே போல இவங்க வந்து 17 கொடுக்க போறாங்க, ப்ராசஸரை மட்டும் மாத்தி கொடுக்க போறாங்க, வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சோனி தரப்புல இருந்து ஒரு புதுசா ஒரு ஹெட்ஃபோன் ஓவர் இயர் ஹெட்ஃபோனுக்காக இப்போ ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஹெட்ஃபோனோட பேர் என்ன கேட்டீங்கன்னா WH-1000XM6ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ப்ளூடூத் LE ஆடியோ சப்போர்ட் பண்ணும்போது ப்ளூடூத் 5.3யோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, FCC சர்டிஃபிகேஷன் வாங்கின மூலமாக தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஜூலை 22, 2025 இது வந்து சேல்ஸ்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மேற்கொண்டு அனௌன்ஸ் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல்ல இருந்து இதோட அனௌன்ஸ் வர ஆரம்பிக்கும், ஜூலைல இதோட லான்ச் இருக்கும், சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா,
Xiaomi 15 Ultra இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜ் கிடைச்சிருச்சு. அதாவது கையில் வச்சிருந்த இமேஜ் இப்போ வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தர் கையில் வச்சிருக்கிறது பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு லெதர் பினிஷ் கொண்ட ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் சின்ன சின்ன டாக்டா அப்படியே வந்து சிமெண்ட்டை வந்து பூசாம விட்டா அப்படியே ஒரு தேய்ச்சி விட்டுட்டு பூசாம விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக்ல இருக்கு. இந்த Xiaomi 15 Ultra பெருசா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கேமரா டைப் தான் சொல்றாங்க. இந்த 15 Ultra பொறுத்த வரைக்கும் 200 MP பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா வரப்போது, 50 MP ஷார்ட் ரேஞ்ச் டெலிஃபோட்டோ வரப்போது, 1 inch டைப் மெயின் கேமரா வரப்போது. இது வந்து சோனி லிட்டியாவோட 9000 சென்சார், சோனி லிட்டியாவோட 900 சென்சாரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 MP அல்ட்ரா வைட் வரப்போது, அது சாம்சங்கோட JN5 இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வரப்போது, அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 15ஓட வரப்போது, ஹைப்பர் OS 2ஓட வரப்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த போன் வந்து 6000 mAh பேட்டரியோட வரப்போது, 90 வாட்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது, 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது. இந்தியாவுக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 99,900 பேஸ்க்கு பேஸ் வேரியன்ட் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஹானர் வந்து சாம்சங்கை வச்சு செஞ்சிருக்காங்க, சாம்சங்கை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது லண்டன்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல ஒரு பெரிய ஒரு தெருவில் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேல வந்து சாம்சங்கோட அன்பேக்டு ஈவெண்ட்டோட விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த விளம்பரம் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த இடத்த கேமரா லைட்டாக ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பி 25th பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லி சாம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹாப்பி 25th சாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சாம்சங் தான் மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் தேவை, நீங்க ஏன்னா இந்த மாதிரி போன்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாம்சங்ல எந்தவித அக்சசரிஸும் கொடுக்கல, அதனால சாம்சங் போன் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா அது வேற எதுவும் இல்லை, ஹானர் மேஜிக் 7 அப்படின்ற மாதிரி மேஜிக் 7 ப்ரோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எந்த கேஜெட்ஸ் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தேவைப்படாது, ஏன்னா எல்லாமே வந்து இன்பில்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நீங்க ஹானர் மேஜிக் 7 வாங்கினா உங்களுக்கு லைட்டிங் தேவைப்படாது, ஏன்னா அதுவே வந்து இன்பில்டா லைட்டிங் கேப்சர் பண்ணிக்கும், எல்லாமே வந்து அதுல பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் 25th வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி சாம்சங்குக்கு இதெல்லாம் தேவைப்படும், அவங்களுக்கு ஒரு அக்சசரிஸ்ல உங்களுக்கு ஒரு எல்லாமே தேவைப்படும், லைட்டிங்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சைட் பை சைட் கம்பாரிசன் வரும். கம்பாரிசன் வந்தனே நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன இருந்தாலும் ஹானரும் அவங்களோட தரப்புல நல்ல ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசர் தரப்புல இருந்து ஸ்கூலுக்கான ரொம்பவே வந்து ஒரு காம்பேக்ட் சைஸ்ல ஒரு குரோம் புக் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக மெயினா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கும் வரப்போது. ஏசர் வந்து லான்ச் பண்ண குரோம் புக்கை பத்தி என்னன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த குரோம் புக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேப்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது ஆண்ட்ராய்டு குரோம் புக்னால ஆண்ட்ராய்டோட சாஃப்ட்வேர் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து 10.95 இன்ச் கொண்ட டிஸ்பிளே, IPS டச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளியர் விஷுவல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டடி அண்ட் கிரியேட்டிவ் டாஸ்க்காக ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்ததுனால இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீடியாடெக் காம்பெனியன் 520 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்க வந்து SD கார்டு ஆப்ஷன் மூலமா 2TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் படிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டியூரபிலிட்டி பயங்கரமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு கீபோர்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து USI 2.0 டாக்கபிள் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோட்டிங் வந்து ரொம்ப இருக்கும், நோட் டாக்கிங் டிராயிங் அதுக்கப்புறம் கீபோர்டோட டைப்பிங் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது Wi-Fi 6ஓட சப்போர்ட் பண்ணும்போது Bluetooth 5.3ஓட இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் 4G கனெக்டிவிட்டியும் இருக்க போது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 2 MP ஃப்ரண்ட் பேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ கால்ஸ்க்காக சும்மா நார்மல் வீடியோ கால்க்கு 5 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்க்கு வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சில கண்ட்ரியில் அவைலபிள் சில கண்ட்ரியோட பிரைஸ் பண்ண கிடைச்சிருக்கு. இது வந்து Q2 2025ல வரும். USDல மட்டும் அமெரிக்க மதிப்புல பாத்தீங்கன்னா ஒரு $329 வரும். $329 இந்திய மதிப்புல எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல காம்பேக்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. 28,379 ஒரு டேப் அப்படின்றது தெரிஞ்சுங்க. குரோம் புக் மாதிரியான ஒரு டேப் அப்படின்றது தெரிஞ்சுங்க. எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு நல்ல ஃபீச்சர்ஸா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோவோட அடுத்த கேமரா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் கேமராவை ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுப்பாங்க. அந்த சீரிஸ் தான் விவோ V50. V50 பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெசிஸ் கேமரா வரப்போகுது. அந்த ஜெசிஸ் கேமராவில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து எக்கச்சக்கமான டீட்டெயில் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. அதுல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் இதே ஜெசிஸ் கேமராவோட தான் வரப்போகுது. அதுக்காக BIS சர்டிபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிக்கான சர்டிபிகேஷன் வாங்கினதுனால இது வந்து வரப்போற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த விவோ V50 வரப்போகுது. அதாவது இதுல என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 12GB RAM, 256GB RAM, 12GB RAM, 512GB ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ரெண்டு வேரியன்ட்ல வரப்போகுது. இது Android 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. Fun Touch OS வரப்போகுது. Wi-Fi 6 வரப்போகுது. NFC GPS எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க. இதுல வந்து என்ன கொடுக்குறாங்க, 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அப்புறம் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபைனல் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது ஒரு எண்ட் ஆஃப் எரா அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. சோனி வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோனியோட ரெக்கார்டபிள் மீடியான்னு சொல்லக்கூட ப்ளூரே டிஸ்க், அதாவது CD டிஸ்க்ன்ற மாதிரி ஒரு ப்ளூரே டிஸ்க் சோனி தரப்புல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ளூரே டிஸ்கை வந்து இனிமேல்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இனிமேல்ட்டு நம்ம யாருமே அந்த ப்ளூரே டிஸ்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது. இது வந்து சோனி தரப்புல இருந்து குளோபலா வந்து நீங்க யாராவது ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா சோனி தரப்புல இருந்து இனிமேல்ட்டு புதுசா எதுவும் வராது அப்படின்றத சோனி தரப்புல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 70 மினிட்ஸ் வெர்ஷன் கொண்ட மல்டிபேக்ஸ் எந்த ப்ராடக்ட்டும் வராது. ஏன்னா அதுல 70 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு வீடியோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோனி தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. இது வந்து சோனி ஸ்டோர்ஸ்ல இருந்து இனிமேல்ட்டு வந்து ப்ராடக்ட் வராது. அதனால நோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு இனிமேல் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா சோனி தரப்புல இருந்து ப்ளூரே டெக்னாலஜி மூலமாக PlayStation 3S க்கு அஃபோர்டபிள் ப்ளூரே பிளேயர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இனிமேல்ட்டு வந்து அதையும் ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே டிஜிட்டலா மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் ப்ளூரேல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுலயும் டிஜிட்டலா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஃபார்மேட்டுக்கு அப்படியே எண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்க்ல சேவ் பண்றதுக்கு நம்மளும் சர்வர் CD எல்லாம் வச்சிருப்போம். அந்த CD எல்லாம் உண்மையில கொஞ்சம் மாத்திக்கிங்க. அதாவது பென் டிரைவ், அதாவது டிரைவ்ல சேவ் வச்சிங்க, அதாவது கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. இல்லாட்டி SSD ஹார்ட் டிஸ்க் இத மாதிரி சேவ் பண்ணிக்கிங்க. இனிமேல் CDன்றத மறந்துருங்க அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. நானும் அதான் சொல்றேன். இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட்டோட ஆஃபர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்லாம் ரியலான ஆஃபர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.